சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6 ஆகிய இரு மண்டலங்களைச் சார்ந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தை தொடங்கினார்கள். தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடாது என்றும் கோரிக்கை எழுப்பினார்கள். இந்த தகவல் கிடைத்ததும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களை நேரிலே சந்தித்து அவர்களின் குறைகள் அனைத்தையும் கேட்டறிந்ததோடு முதல்வருடைய கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம் என்று உறுதியளித்தார். அடுத்து 5ஆம் தேதி நள்ளிரவில் நான் அவர்களை போராடும் அந்த களத்திற்கே சென்று சந்தித்தேன். ஏறத்தாழ 3/4 மணி நேரம் அவர்களோடு இருந்தேன். அவர்களின் பிரச்சனைகளை கேட்டோம். தனியார் மயமாவதை நிறுத்த வேண்டும், மீண்டும் NULM என்கிற அந்த திட்டத்தின் கீழே எங்களை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளோடு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். இந்த போராட்டத்தை முன்னெடுத்த உழைப்போர் உரிமை இயக்கம் அதனுடைய தலைவர் தோழர் பாரதி, அவருடைய தந்தை தோழர் குமாரசாமி ஆகியோர்களும் நான் தொலைபேசியிலே ஏற்கனவே பேசியிருந்தேன். அவர்கள் சொன்னபடி முதல்வரிடத்திலே நான் எடுத்துரைத்தேன். நீங்கள் அந்த 1953 பேரையும் அப்படியே NULM என்கிற ஸ்கீம் அடிப்படையிலே பணியில் எடுத்துக்கொண்டு பணி செய்ய அனுமதித்து தேவைப்பட்டால் கூடுதலான தூய்மை பணியாளர்களை அவுட்சோர்சிங் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினேன். இது பாலிசி சம்பந்தமான ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். ஆகவே பணி நிரந்தரம் செய்வது என்பது கடினமான ஒரு செயல். மற்றபடி அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என்று அமைச்சர் அவர்கள் என்னிடத்திலே விளக்கம் சொன்னார். தொடர்ந்து அமைச்சர்கள் நேரு அவர்களோடும் திரு சேகர்பாபு அவர்களோடும் நான் பெரம்பலூரிலே இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும், அவர்களின் கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும், தனியார் மயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தேன். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பணி நிரந்தரம் தவிர வேறு என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை செய்ய முடியும். ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கே தயாராக இல்லை. பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டுமே அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் ஒருவேளை பணி நிரந்தரம் செய்ய தீர்ப்பு தந்தால் எங்களுக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை இல்லை. நீதிமன்றத்தின் ஆணை என்று நாங்கள் அதன் அடிப்படையில் செயல்பட்டு விட முடியும். எனவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகிற வரையில் போராட்டத்தை அவர்கள் கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் தொழிற்சங்கமும் அந்த போராட்டத்தில் தொடக்கத்தில் இருந்து பங்கேற்று வருகிற சூழலில் அந்த சங்கத்தின் காப்பாளர் என்கிற முறையில் எனக்கு அமைச்சர்கள் கூறினார்கள். இன்னொன்று, இந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பில் தொடுக்கப்பட்ட பணி நிரந்தரம் கோருகிற வழக்கு தலைமை நீதிபதியே விசாரித்த நிலையில் அந்த இடத்தில் இந்த போராட்டம் நடைபெறக்கூடாது, காவல்துறை எங்கே அனுமதிக்கிறதோ அங்குதான் நடத்த வேண்டும், எனவே அந்த இடத்திலிருந்து அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும்
என்று தீர்ப்பளித்துவிட்டு பணி நிரந்தரம் தொடர்பாக தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டார். அதற்கான தேதி குறிப்பிடப்படவில்லை. ஆக இப்படியான ஒரு சூழலில் தான் காவல்துறை நேற்று நள்ளிரவு வேளையில் அங்கே குழுமியிருந்த தூய்மை பணியாளர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இது வேதனைக்குரிய ஒன்று. இந்த சூழலில் முதல்வர் தலைமையில் இன்று அமைச்சரவை கூடி இது குறித்து விரிவாக விவாதித்ததாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தூய்மை பணியாளர்களின் நலன்களை முன்னிறுத்தி சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 3 வருடங்களில் 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். கிராமப்புறங்களில் வசிக்கும் பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும். காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் கட்டணமில்லாமல் வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை கூடி இந்த அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த அறிவிப்புகளை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் தனியார் மயமாவதை நாங்கள் ஒருபோதும் வரவேற்பதில்லை. அரசின் கொள்கை முடிவாக இது இருந்தாலும் கூட, அகில இந்திய அளவில் இது நடைமுறையில் இருந்தாலும் கூட, இது ஏற்புடையது அல்ல என்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடாகும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனியார் மயப்படுத்துவது என்கிற முயற்சியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். NULM என்ற அந்த ஸ்கீம், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் ஸ்கீம் மிஷன், லைவ்லிஹுட் மிஷன் என்கிற இந்த திட்டத்தின் கீழே அவர்களை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராடியவர்கள் மீது, குறிப்பாக பாரதி உள்ளிட்ட தோழர்கள் மீது கொடுக்கப்பட்ட வழக்குகளையும் திரும்ப பெற்று அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் தனியார் மயப்படுத்துதலை கைவிட வேண்டும். குறிப்பாக இந்த 2 ஜோன்களில் பணியாற்றக்கூடியவர்களை ஏற்கனவே உள்ளபடி NULM என்கிற அந்த திட்டத்தின் கீழ் பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன். ஏதாவது போராட்டம் நடத்துகிற வாய்ப்பு இருக்குல்ல மாநிலம் முழுக்க இதை கண்டித்து, அது உங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி? இது குறித்து இன்னும் நாங்கள் கலந்தாய்வு செய்யவில்லை. பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில் போராடுகிற களத்திற்கு சென்று அந்த தூய்மை பணியாளர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் கோரிக்கைகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றிருக்கிறோம். மீண்டும் முதலமைச்சரை சந்திக்கிற போது இந்த தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம். மதிக்க வேண்டும். அவர் அவ்வாறு மதிக்காமல் கொச்சைப்படுத்துவது, திரித்து பேசுவது, திருக்குறளையும் திருவள்ளுவரையும் கூட அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக அடையாளப்படுத்துவது போன்ற பணிகளை தொடர்ந்து அவர் செய்து வருகிறார். இந்த நிலையிலே அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பது முரணாக இருக்கிறது. எனவே நாங்கள் தொடர்ந்து அவருடைய அழைப்பை புறக்கணித்திருக்கிறோம். இந்த முறையும் இந்த அழைப்பை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இது அவரை அவமதிக்கும் நோக்கில் செய்யவில்லை. அவர் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த புறக்கணிப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்.